இந்த ஊரு மந்தையிலே வாழுகின்ற கருப்பசாமி எழுந்தாடி வாரும் ஐயா கருப்பையா சாமி எழுந்தாடி வாரும் ஐயா கருப்பையா சாமி எழுந்தாடி வாரும் ஐயா கருப்பையா சாமி எழுந்தாடி வாரும் ஐயா கருப்பையா போடு இந்த ஊரு மந்தையிலே வாழுகின்ற என் சாமி இந்த ஊரு மந்தையிலே வாழுகின்ற என் சாமி கருப்பையா எழுந்தாடி வாரும் ஐயா சாமி எழுந்தாடி வாரும் ஐயா கருப்பையா சாமி எழுந்தாடி வாரும் ஐயா கருப்பையா சாமி கச்சேவர் என்று கட்டி கருங்குச்சம் சுங்கமிட்டு கச்சேவர் என்று கட்டி கருங்குச்சம் சுங்கமிட்டு இந்த ஊரு மக்களையும் வாழ வைக்க இந்த ஊரு மக்களையும் வாழ வைக்க கருப்பையா எழுந்தாடி வாரும் ஐயா கருப்பையா சாமி எழுந்தாடி வாரும் ஐயா கருப்பையா சாமி ஒவ்வொரு வருடங்களும் உன்னுடைய சன்னதியில் ஒவ்வொரு வருடங்களும் உன்னுடைய சன்னதியில் திருவிழாவை எடுத்து வந்தோம் கருப்பையா நாங்கள் திருவிழாவை எடுத்து வந்தோம் கருப்பையா நீங்கள் மக்களை காக்க வேண்டும் கருப்பையா விலகமலையும் மக்களை காக்க வேண்டும் கருப்பையா சாமி கச்சேவர் என்று கட்டி கருங்குச்சம் சுங்கமிட்டு கச்சேவர் என்று கட்டி கருங்குச்சம் சுங்கமிட்டு கருப்பையா நீயும் இங்கு வாருவனா சாமி எழுந்தாடி வாரும் ஐயா கருப்பையா சாமி எழுந்தாடி வாரும் ஐயா கருப்பையா சாமி எழுந்தாடி வாரும் ஐயா கருப்பையா இந்த மந்திகளே இந்த கருப்பசாமி அருள்பட்டு இந்த நாடகத்தை வைத்த அத்தனை குடும்பத்திற்கும் காவல் தெய்வமாக இருந்து காவல் காக்க வேண்டும் என்று கேட்கிறோம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பல அண்ணே வந்த உடனே சாமியை வேண்டியாச்சுப்பா. என்னடா பப்புனுக்கார் வத்தலா இருக்கிறாரு. ஆமாப்பா. இவர் தொத்தலா இருக்கிறாரு. செய்வாரா என்னத்தப்பா என்னப்பா தொழில் விடிய செய்வாரா அப்படின்னு பாதிட்டே உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்கனே. இப்படித்தான் பாருங்க எங்க ஊருக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. யாரு? சாதாரண ஆள் கிடையாதுனே. அவர் எதை பார்த்து சொன்னாலும் சரி அது ஒண்ணுமில்லாமலே போயிடும். ஏப்பா என்னப்பா எப்படி நீங்க தாள ராஜ் மாதிரி வச்சுக்குவேன். ராஜு இங்க கேளுடா பேச்சுக்குப்பா பேச்சுக்கு அப்படி பாருங்க எதை சொன்னாலும் சரிங்க அது அப்படி நடந்து போயிருங்க. இப்படித்தான் பாருங்க ஒரு சின்ன பசுமாடு 40 லிட்டர் பால் கறந்துச்சுனே. 40 லிட்டர் அந்த வாழை அந்த பாட்டை பார்த்து சொல்ற சைஸை பாரு. என்னடா இது இத்தினூண்டு மாடு 40 லிட்டர் பால் கறக்குன்னு சொன்னானோ இல்லையோ மாடு அங்கனே செத்து போச்சு. ராசியான ஆள் அந்த பக்கத்துல நடந்து வந்தாரு. ஒரு சின்ன முருங்கை மரத்துல 60 முருங்கா காய்ச்சிருக்கேன்.